ஹாய் வெல்கம் டு eatacfree.com. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டொமைன் நேம் வந்து நம்ம ஃபைனல் பண்ணணும். ஸோ கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது கூட எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. பட் கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நம்ம சைட்டை கிரியேட் பண்ணுறோம்னா, இந்த நீச் பேஸ் பண்ணி நம்ம டொமைனு கிரியேட் பண்ணிட்டோம்னா ஓகே ஈஸி. கூகுளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஓகே இந்த டொமைனுங்கிறது ஈஸியாக வந்து இந்த நீஷ் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதையுமே கூகுளில் கொண்டு போய் வைப்பாங்க. ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், டொமைன் நேமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ டொமைன் நேம் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவு ரொம்ப சின்னதாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக ரேங்க் ஆகும் மக்கள் படிக்கிறதுக்கு. இல்லைனா அதர்வைஸ் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் டாட்டில் போய்டும். ஸோ அது வேஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் டு த நீச். ஓகேவா? ஸோ நம்ம எந்த நீச் சூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அண்ட் நியூ இஎம்டி, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் அப்படிம்பாங்க. ஒருவேளை நாம் எப்படியா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காகவே ஏபிகே வெப்சைட் பற்றி சொல்லி தர போகிறேன். ஓகேவா? ஸோ பர்டிகுலரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை பர்டிகுலரான ஒரு ஆப்பை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, எக்ஸாக்டாக அவங்களுடைய நேமை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி பண்ணோம்னா அது வந்து நாளைக்கு ஸ்ட்ரைக் தரதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நோ இஎம்டிங்கிறது அதுதான். அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் டொமைனை சூஸ் பண்ணாதீங்க. அதில் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் அவங்க வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த டொமைன் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன வச்சுக்கலாம், அமேசானில் வந்து இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அமேசான் என்ன சொல்கிறது, அமேசான் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அது காப்பி ஸ்ட்ரைக் கண்டிப்பாக உங்களுக்கு குழு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. பெரிய பெரிய பிராண்ட் நேமில் இருக்கிறதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. பர்டிகுலரான ஒரு ப்ராடக்ட்டு இல்லை அதில் இருக்கிற ஏதோ சின்ன சின்ன நேமை வந்து உல்ட்டா புல்ட்டா பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்போ கேப் கட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கேப் கட்டுங்கிற அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேப் கட் ஏபிகேங்கிறது தான் அதோட கீவேர்டு. ஆனால் என்ன பண்ணியிருப்பான், கேப் ஏபிகே கட் அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ கேப் கட் கம்பெனிக்காரனும் உள்ள வர முடியாது, ஏபிகே உள்ள வர முடியாது. ஏன்னா அவன் வந்து அதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கான், கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ கீவேர்டு என்னவோ அந்த கீவேர்டை கொஞ்சம் முன்னே பின்ன மாற்றி போட்டு நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயும் உங்களுக்கு டொமைன் கிடைக்கும் இந்த மாதிரி கீவேர்டை மாற்றி யூஸ் பண்ணும்போது. ஸோ எல்லாமே வந்து உங்களோட டொமைன்லேயே ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும், கூகுள்லேயும் ரேங்க் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்டி அப்படின்னா பார்ஷியல் மேட்ச் டொமைன். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அட்லீஸ்ட் இந்த டொமைன் வந்து பார்ஷியலாக மேட்ச் ஆகலாம், அதுக்குன்னு எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீவேர்டு இன்க்ளூட் ஆகிருக்கணும். கண்டிப்பாக அதுக்குன்னு 4-5 வார்த்தை இருக்கிற மாதிரி கீவேர்டு எடுத்து அதை இன்க்ளூட் பண்ண நினைக்காதீங்க. 2 வார்த்தை இருக்கிற மாதிரி கீவேர்டு போட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டொமைன் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் டொமைன் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, இந்த மாதிரி நேமில் தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த டொமைனோட எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்த .com .in இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஈஸியாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். அப்படிங்கிறத எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் சொல்கிறேன், தவிர மற்றது யூஸ் பண்ணாதீங்க நான் சொல்ல மாட்டேன். யூஸ் பண்ணால் நிறைய பேர் ட்ராபேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதை விட்டுட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணணும் அது எல்லாத்துக்குமே அப்ரூவல் கிடச்சிச்சு. ஸோ அதை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, .com வச்சிங்கன்னா ஈஸியாக கூகுளையும் ரேங்க் ஆகும், எல்லா இதுவுமே செட் ஆகும். .in வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்கன்னா .in வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் .proங்கிறது வந்துட்டு நீங்கள் ஏபிகே வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோ வெர்ஷன் சொல்லி வரும். அப்ளிகேஷன்ஸு அப்படின்னாவே தாராளமாக வந்து ப்ரோ வெர்ஷன் தான் எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸில் இருக்கிறதுனால சீக்கிரமாக ரேங்க் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ .in இந்தியாவுக்குள்ளே இருந்தால் மட்டும் .in வச்சுக்கோங்க. .in வைக்கிறதுனால என்ன ஒரு ட்ராபேக்னா, .in வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் உங்களோடது நல்லா ரீச் ஆகிடுச்சுன்னா வேற ஒருத்தர் என்ன பண்ணுவான், அதையே .comல வாங்கி வச்சுருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், கூகுள் .comக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும், உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து அந்த டிராஃபிக்கை லூஸ் பண்ண போகிறீங்க. அதனால .comக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா .net .ioலாம் யூஸ் பண்ணலாம், பட் எக்ஸ்பென்சிவான ஒன்று. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன், நல்லா பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு டு சர்ச் டொமைன் நேம். இப்போ நான் சொல்லிட்டேன், இந்த டொமைன் நேமை நம்ம எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். இருக்கவே இருக்குது எஸ்எம்எஸ் தான், ஒன்றுமே இல்லை. எஸ்எம்எஸ்ல நம்ம கீவேர்டு சர்ச் பண்ணுறோமா, ஸோ நான் அதை உங்களுக்கு காமிப்பேன் எப்படி கீவேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த கீவேர்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அந்த கீவேர்டு தான் டொமைன் நேம். ஸோ அதை தான் வந்து நம்ம உல்ட்டா புல்ட்டா பண்ணுறோம், எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் இல்லாமல். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, டொமைன் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டொமைன் நேமில் நீச் கவர் ஆகிக்கணும். அந்த நீச்சுங்கிறது கீவேர்டு தான். கிளியர் ஆச்சா? நீச்சுனா என்னங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இது அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீச் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, அதுவும் கீவேர்டு பேஸ் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அது எப்படிங்கிறத டெமோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ஹை சிபிசி, மைக்ரோ நிஷ் இதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பெஸ்ட் இப்போ உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வேணும்னா ப்ளீஸ்
நீங்கள் மைக்ரோ நிச்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதான் பெட்டர். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் மைக்ரோ நிச் ஒவ்வொன்றும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியலனா தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம போக போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்எம் ரஷ்க்கு போயிருங்க. ஸோ எஸ்எம் ரஷ் வந்துட்டு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ அதில் போய் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 200 to 300 ருபீஸ் மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பெஸ்ட் இதுதான். நம்மளால் தனியாக எஸ்எம் ரஷ் வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு எஸ்எம் ரஷ்ல இங்கே பாருங்கள், கீவேர்டு மேஜிக் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துங்க, கீவேர்டு மேஜிக் டூல். ஸோ இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டேட்டா பேஸுங்கிறது எந்த கண்ட்ரியோ அந்த டார்கெட் இங்கே நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இப்போது நீங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ஏபிகே வெப்சைட்டுக்காக ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை ஆப்புக்காக ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை வெயிட் லாஸ் ஃபிட்னஸ்க்காக ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதாவது வீலாக்காக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் மைக்ரோ லெவலில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத நமக்கு பிடிச்சிருந்தாலும் அட் த சேம் டைம்ஸ் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வேணும், அட் த சேம் டைம்ஸ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதை ப்ராப்பராக சர்ச் பண்ணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோம்னா, ஏபிகேக்காக நான் வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏபிகேன்னு போட்டு இங்கே பாருங்கள், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ண போகிறோமோ அந்த கண்ட்ரியோட சர்ச் பண்ணி ட்ராப் டவுனில் சர்ச் பண்ணி இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேடி வேல்யூ ஒரு பிகினருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலாக பாசிபிள் வரைக்குமே உங்களால் அடிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மைக்ரோ நீச்சை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் வரைக்குமே அடிக்க முடியும். ஆனால் ஈஸி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிகினராக இருக்கும்போது நல்ல ரிசல்ட் இமீடியட்டாக பார்க்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? பாசிபிள்னு வரும்போது உங்களுக்கு டிராஃபிக் வால்யூம் இன்னும் அதிகமாக வரும். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் ஈஸி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஈஸின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இது வந்திருக்கு. எவ்வளோ வால்யூம் பாருங்கள், 27,000க்கு மேலே வருது மந்த்லி சர்ச் வால்யூம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேடி 28. ஸோ இந்த க்ரீனில் இருந்தாவே ஆல்மோஸ்ட் டெஃபினட்டாக எல்லாராலுமே தட்ட முடியும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இப்படியே நான் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கிராஃப் சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம இதை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன டொமைனும் பர்ச்சேஸ் பண்ணல, நம்மளோட வெப்சைட்டும் ரெடி பண்ணல இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கீவேர்டு, இதுதான் நம்மளுடைய சைட்டோட நேமு. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சைட்டில் எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். இதுதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஏபிகேல ஒர்க் பண்ண அப்படின்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். இதை நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஹென்டாய் அப்படின்னாலோ இல்லை இந்த பார்னோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடல்ட் கண்டென்ட், பான் ஹப் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் செக் பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், ஒன்லி ஃபேன்ஸ் ஏபிகேன்னு இருக்கு இல்லையா? இதை அப்படியே செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கூகுளில் சர்ச் பண்ணேன், ஒன்லி ஃபேன்ஸ் ஏபிகேன்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுடைய கீவேர்டு சர்ஃபர் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 720 யூஎஸில் இருக்கான் வால்யூமு. இதுக்கு 3.48 சிபிசி இருக்குது. நல்ல ஒரு சிபிசி தான். ஓகேவா? ஸோ தாராளமாக இதை நம்ம போகலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்த உடனே நான் எப்பயுமே இந்த கீவேர்டு எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி வால்யூம் வருது இல்லைங்கிறத எஸ்எம்எஸ்ல கொடுத்துட்டானாவே கண்ணை மூடி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இமேஜஸ் கிளிக் பண்ணுவேன். ஸோ இமேஜஸ் கிளிக் பண்ணும்போது ஏதாவது அடல்ட் கண்டென்ட் மாதிரி வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இது நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். போய் நம்ம எல்லாமே படித்து பார்த்துருக்கணுங்க அவசியமே இல்லை. அந்த கீவேர்டு போட்டாவே இமேஜஸ் வந்துச்சுன்னா அதில் அடல்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இது நீங்களும் கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேன்ஸ் ஏபிகே இங்கே பாருங்க என்ன போட்டிருக்கான், onlyfans.ensoftonic.com. ஸோ சாஃப்டானிக்ங்கிறது வந்து தான் ஒரிஜினல் டொமைனு. ஸோ en.softonic தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் டொமைன் போட்டு இவன் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஏதாவது சேம் எக்ஸாக்ட் மேட்ச் டொமைனில் வேறு ஏதாவது வச்சுருக்காங்களாங்கிறத நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதை இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம்னா, இருக்கவே இருக்குது நம்மளுடைய இந்த ஒன்லி ஃபேன்ஸ் ஏபிகேன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஸ்னிஃபேஸ் ஏபிகேன்னு இருக்குது. ஸோ நல்ல ஒரு வால்யூமு டிராஃபிக் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இது நம்ம கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்தராக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்னிஃபேஸ் ஏபிகேன்னு இருக்குது. இப்போ இதோட வால்யூம் எவ்வளோவா 5400க்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்குது. கிராஃப் நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லையா? எனக்கு ட்ரெண்டிங்கில் மேலே இருக்குன்னா குட் டு கோன்னு அர்த்தம். ஸோ இதை எடுத்துக்கங்க. அப்புறம் ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். இந்த 6 கீவேர்டையும் பேஸ் பண்ணி உள்ள நிறைய கண்டென்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட் ஐடியாஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான், செர்ப் ரிசல்ட். அதாவது சர்ச் இன்ஜின் ரேங்கிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் யார் இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டாப் 10ல் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்குமே எஸ்எம்எஸ்லேயே கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், sniffees.com அப்படின்ட்டு ஆல்ரெடி இதே நேமில் இங்கே என்னது ஆக்சுவலாக ஸ்னிஃபீஸ் ஏபிகேங்கிறதுல ஸ்னிஃபீஸுங்கிறது மேபி இது வந்து அஃபிஷியல் டொமைனாக கூட இருக்கலாம். ஸோ அஃபிஷியல் சைட்டாக கூட இருக்கலாம். மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யாராவது வச்சுருக்காங்களா, ஏபிகே பியூர், ஆப் பிரைன், அடுத்து டெக்ஃபீஸ்ட், அப்புறம் ப்ராப் வெப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே வேறு யாருமே இல்லை, இவன் மட்டும் தான் வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இவன் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய பேஜ் அத்தாரிட்டி ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69. ஓகேவா? ஸோ அதனால அவன் டாப் 1ல் வந்திருக்கான்.
அட் தி சேம் டைம்ஸ் பேக் லிங்க் 16,000க்கு மேலே வச்சிருக்கான். அதனால அவன் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கான். இவனுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருதுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 3.9 மில்லியன். சேம் இந்த நேம் மட்டுமே ஸ்னிஃபீஸ்ங்கிற நேமுக்காகவே 3.9 மில்லியன் வருது. ஓகேவா? ஸோ இவன் இப்படி இருக்கானே, இவன் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, அடுத்தது யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா apkpure.com போட்டிருக்கானுங்க. ஆனால் பேஜ் அத்தாரிட்டி 0. அடுத்தது பார்த்தீங்க, ரெஃபர் பண்ணுற டொமைன் எதுவுமே இல்லை, பேக் லிங்க்ஸ் 0. ஸோ இவனுக்கு கூட 456 இந்த கீவேர்டு மூலமா இவனுக்கு டிராஃபிக் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பேஜ் அத்தாரிட்டியோ இப்போ பேக் லிங்க்ஸ் யாருக்குமே இல்லாமல் அவனும் ரேங்க் ஆயிருக்கானா, கண்டிப்பாக நம்ம ஒரு ஃப்ரெஷ் டொமைன் கிரியேட் பண்ணாலும் நம்மளாலையும் ரேங்க் ஆக முடியும். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாருமே வந்து அந்த எக்ஸாக்ட் டொமைன் மேட்சை யாருமே யூஸ் பண்ணல. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பிஎம்டி யூஸ் பண்ணலாம், அதாவது பார்ஷியல் டொமைன் மேட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னிஃபீஸ் ஏபிகே எடுத்துகிட்டு போயிட்டு கோடேடி போயிடுவேன். கோடேடியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். இப்படி போட்டுட்டு ஏபிகேன்னு போட்டோன்னா இதுக்கு அவைலபிள் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, ஸ்னிஃபீஸ் வந்து மேபி எடுத்திருப்பாங்க, அதனால தான் இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ apk.com அவைலபிள் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே பாருங்க, org ஸ்னிஃபீஸ் apk.net இதெல்லாம் இருக்குது, அவைலபிள் இருக்குது. நம்ம இது வேணும்னாலும் இது கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, .net இருக்குது. இதில் வேணுமா உங்களுக்கு ப்ரோ இருக்கான்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். அது இருந்துச்சுன்னா என்ன கூகுளில் ரேங்க் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஓஆர்ஜி நெட்டு இதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ஓகேவா? முக்கியமான விஷயம், நீங்கள் தான் சொன்னீங்களே எக்ஸாக்ட் டொமைன் மேட்ச் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. கரெக்ட். ஸோ அதனால் நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிச்சேன், ஸ்னிஃபீஸ் ஏபிகேன்னு. நீங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ் மேபி ஏபிகே sniffis.org அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்னிஃபீஸ் ரிவ்யூ இல்லை ஸ்னிஃபீஸ் டவுன்லோட் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்டு ஏதாவது நடுவில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஏபிகேவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவன் வெறும் ஸ்னிஃபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டானா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் டொமைன். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்னிஃபீஸ்க்கு பதிலாக என்ன பண்ணோம், ஸ்னிஃபின்னு மட்டும் போட்டு எஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ரிவ்யூ இல்லை ஏபிகே இல்லை ஹைஃபன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இன்க்ளூட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? அதுதான் பெட்டர். ஏபிகேங்கிறத கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஏபிகேவும் இருக்கணும், உங்களுடைய கீவேர்டு இருக்கணும், அண்ட் அதே சமயம் உங்களுடைய எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் இல்லாத மாதிரி பார்த்து கூட கொடுத்துருங்க. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னிஃபீஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஸ்னிஃபீஸ்க்கு பதிலாக ஆப்னு போட்டுக்கிறேன், ஓஆர்ஜிக்கு பதிலாக ஆப்னு போட்டு சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல அவன் ஆல்ரெடி ஸ்னிஃபீஸ்ன்னு போட்டானே, ஸ்னிப்பி ஏபிகே ஆப் அப்படின்னு போட்டால் இது அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி snippyapk.comனு போட்டால் இங்கே பாருங்கள், இது அவைலபிள் இருக்குது. ஆனால் நம்ம எஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ பெட்டர் நம்ம இந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது பண்ணிக்கங்க. ஓகே, எக்ஸாக்ட் மேட்சை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷனில் யார் ப்ரீமியம் ஆஃபர் பண்ணுறாங்களோ, இப்போ வந்துட்டு நம்ம டிஸ்னி ஹாட்ஸ்டார்னு இருக்குது, disneyhotstar.comங்கிறது ஆல்ரெடி அஃபிஷியல் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் disneyhotstar2.com அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இது வந்து எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன். அட் தி சேம் டைம்ஸ் அவன் ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கான். பே பண்ணி வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏபிகேங்கிறது வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஏபிகேங்கிறத ஆட் பண்ணுற இடத்துல வந்து ஒரிஜினல் சைட்டுக்காரன் ப்ரீமியம் பே பண்ணி தான் பண்ணணும்னு வச்சுருந்தானா நீங்கள் அதில் எக்ஸாக்ட் மேட்ச் டொமைனை யூஸ் பண்ணவே கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், ஸ்னிஃபீஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக அவனே டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தானா பிரச்சனை கிடையாது. நான் ஸ்னிஃபி பக்கத்தில் எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபிகே கூட ஆட் பண்ணிட்டு நான் எப்படி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அவனும் ஃப்ரீயாக தான் ஆஃபர் பண்ணியிருக்கான், நானும் அதை ஃப்ரீயாக தான் ஆஃபர் பண்ணியிருக்கேன், அவனை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நோ இஷ்யூஸ். நிறைய பேருக்கு இந்த எக்ஸாக்ட் மேட்ச் டொமைனில் சந்தேகம் வரும், அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஒருவேளை அவன் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தான் கொடுத்துட்ருக்கேன், பே பண்ணி தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு போட்டிருந்தானா அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய டொமைனில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் விழுவும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இஎம்டியோட பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகேவா? டிஎம்சி இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்னிப்பீஸ் அப்படிங்கும்போது அந்த ஸ்னிஃபீஸை போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது அவனோட வெப்சைட்டில் பே பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு போட்டுருந்தானா நீங்கள் அந்த வார்த்தையை, அதாவது அவனுடைய டொமைன் நேமை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரைக் விழுவும். ஸோ அதனால் அவன் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தானா இல்லை ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதோட நேமை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் இல்லை. கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஏபிகேக்காக காமிச்சிட்டேன். அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே இப்போ நம்மளுடைய எஸ்இமெஸ்ல உள்ளே போயிட்டு ஒருவேளை நீங்கள் பிடிஎஃப் பேஸ் பண்ணி வெப்சைட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன்
நல்லா தெரிஞ்சுங்க. டவுன்லோட் பட்டன் வந்து நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது சொல்கிறேன். டவுன்லோட் பட்டன் போட்டால் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் கிடைக்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கான்செப்ட் அப்படி கிடையாது. டவுன்லோடு நீங்கள் எங்கேயாவது மென்ஷன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பட்டன் கொடுக்கணும். பட் அந்த டவுன்லோட் பட்டன் டேரெக்டாக ஃபைலை டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கக்கூடாது. அது வேறு ஒரு பேஜ் நம்மளுடைய வெப்சைட்லேயே நோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ், அதாவது இண்டெக்ஸே ஆகாத ஒரு பேஜ் டிராஃப்ட்டில் வச்சு அதோட லிங்க் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிடிஎஃப் பற்றி சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். என்னோட நியூஸ் நான் பிடிஎஃப்ல ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் மைக்ரோவை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா பிடிஎஃப்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நிறைய பேர் வராங்களா. எந்த கண்ட்ரின்னு போட்டுக்கிட்டேன், இந்தியான்னு போட்டேன். அப்புறம் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஈஸி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூம் எவ்வளோன்னு பார்த்துட்டேன், ட்ரெண்டிங்கில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் எஸ்சிஆர்பி ரிசல்ட் பாருங்கள். இங்கே 82 தான் ரிசல்ட் இருக்குது, இங்கே 99 தான் ரிசல்ட் இருக்குது கூகுளில், இங்கே 417 மில்லியன். இது பாருங்கள் 20 தான் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, இருந்தாலும் 417 மில்லியன் வந்து ரிசல்ட் அவைலபிள் இருக்கும்போது இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பேக்லிங்ஸ்லாம் அடிக்கணும், கண்டிப்பாக அடிக்க முடியும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய டிராஃபிக்கை வந்து இவ்வளோ பெரிய ரிசல்ட் இருக்கிற இடத்துல அடிக்கிறது கொஞ்சம் பிகினருக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இதையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரெண்டில் இருக்கிறதாங்கிறத பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது துர்கா சலிசா பிடிஎஃப் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு வேலை ஹிந்தி வேர்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரியாது அப்படின்னா விட்டுருங்க. தெரிஞ்சதாக மட்டும்தான் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் டிரைவ் நெட், ஸோ இதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கூகுளில் போட்டு அவங்க எப்படிலாம் கண்டென்ட் போட்டுருக்காங்க தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். சில கீவேர்டுக்கு என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதே தெரியாத மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாமே மற்றவங்களோட வெப்சைட்லேருந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நோ இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த துர்கா சலிசா பிடிஎஃப் ஓகே, 50,000 வால்யூம், கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஓகே, ட்ரெண்டு காமிச்சிருக்கான், எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை தனியாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துருமா, துர்கா சலிசா பிடிஎஃப் வந்துருச்சா. ஸோ வால்யூம் செக் பண்ணியாச்சு, ட்ரெண்டிங்கில் ஏறி இறங்கியிருக்கு. ஓகே, ஜீரோ ஆகாமல் அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு அர்த்தம். ஓகேவா? இதில் பாருங்கள் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இது பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய கண்டென்ட் போட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் போதும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அடுத்தது எஸ்சிஆர்பி ரிசல்ட் பார்க்கணும். எஸ்சிஆர்பியில் இங்கே பாருங்கள் பேஜ் 30 51 இருக்குது, 14 இருக்குது, 3 இருக்குது, 0 இருக்குது. அப்போது நம்மளால் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ 0 இருந்தாலே நம்மளாலே உள்ளே வர முடியும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் யாராவது இதே வார்த்தையை யூஸ் பண்ணி டொமைன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து இல்லை, யாருமே வந்து பண்ணல. ஸோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, வேர்ட்பிரஸில் தனியாக பேஜஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது wordpress.comல பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா பிடிஎஃப் இங்கே பாருங்கள், கீவேர்டில் பிடிஎஃப்னு இங்கே இருக்கா, அதனால தான் அவன் மேலே வந்துட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே whitecan.org, இவனுக்கு நல்ல ஸ்கோர் இருக்குது. ஓகே, அடுத்தது ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி டொமைனில் கிரியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து துர்கா சலிசா அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இது வந்து ஜஸ்ட் கீவேர்டு தான். இதில் டொமைன் நேம் கிரியேட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது இந்த ஒரு பிராண்டையும் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்களுடைய டொமைனில் பிடிஎஃப்ங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். துர்காங்கிற வார்த்தையோ இல்லை சலிசா அப்படிங்கிற வார்த்தையோ கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம கூகுள் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்க்கணும்னா இதை அப்படி போட்டு பார்த்தாங்க பாருங்கள். துர்கா சலிசா பிடிஎஃப் எஸ் 880க்கு மேலே வால்யூம் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள், நிறைய பேர் யார் யார் மேலே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹிந்தி கண்டென்ட் தான், அதனால தான் டிஃபிகல்ட் நமக்கு. நீங்கள் காப்பி பேஸ்ட்டு கூட அவங்க பண்ணிக்கலாம் ஹிந்தி தெரிஞ்சா, இல்லைனா இந்த டாப்பிக்கை விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாவில் பண்ணணும்னு. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்பை காமிக்கிறேன். இதே SEMrushல போயிட்டு கீவேர்ட் மேஜிக் டூலில் ஆப்னு போட்டு சர்ச் பண்ணுறேன், கீவேர்ட் டிஃபிகல்ட்டி மாற்றிட்டேன், கண்ட்ரி மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் இருக்குது, கேடி பார்க்குறேன், கிராஃப் எப்படின்னு பார்க்குறேன். அடுத்தது எஸ்சிஆர்பி ரிசல்ட் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். வேணும்னா எஸ்சிஆர்பி ரிசல்ட் நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ரிசல்ட் இன் எஸ்சிஆர்பின்னு இருக்கா. ஸோ இதில் வந்து 2ல் வந்து 100, 200, 500 வரைக்கும் போட்டு நீங்கள் அதில் வந்து ஈஸியாக அவங்கள டார்கெட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பெட்டர் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா லெஸ் தென் 100க்குள்ளே ரிசல்ட் இருக்கிறதா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ எப்படி அடல்ட் கண்டென்ட்ங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் எப்படி வந்து காம்படிஷன் இருக்குது, யாரெல்லாம் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். டொமைன் நேம் எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி வந்து நீங்கள் GoDaddyல சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வேறு ஏதாவது ஆப்புக்கு பதிலாக நான் ஏபிகே சொன்னேன், இந்த ஆப் சொன்னேன், அப்புறம் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டேன். இதே ஆப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா வீலாக பற்றி போடுங்க. அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெயின் கீவேர்டு என்ன அந்த இது கொண்டுங்க. ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிட்னஸ்ங்கிற வார்த்தையை மேலே போட்டு அந்த ஃபிட்னஸில் என்ன வந்து மைக்ரோ லெவலில் ஒர்க் ஆகுதுங்கிறத இதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ப்ரோ என்னால் SEMrush நான் 300, 200 பே பண்ணி என்னால் வாங்க முடியாது, ஒரு பிகினரை நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
ads.google.com. இதை பற்றி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூகுள் ஆட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் உள்ள போயிட்டீங்கன்னா ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்க டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கா, இதில் கீவேர்டு பிளானர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸ் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன நீஷ்க்கு ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதை போட்டுக்கங்க. இப்போ நான் ஏபிகேன்னு போட்டு இந்த இடத்துல கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி, மேபி இந்தியான்னு வச்சுக்கலாம், இது விட்டுறேன் இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த கண்ட்ரி ரிமூவ் பண்ணிட்டு இங்கே மேலே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கண்ட்ரி வரும். ஓகேவா, ஸோ நான் இதை போட்டுட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கெட் ரிசல்ட்ஸ்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஏபிகேன்னு போட்டால் ஏபிகே ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் பெட்டர் அப்படின்னு வச்சிங்கன்னா வால்யூம் செக் பண்ணிக்கங்க, காம்படிஷன் லோவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த காம்படிஷனுங்கிறது வந்து ஆட் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கான இதுதான் வந்து. ஓகேவா, ஸோ அதனால தான் நான் ஃப்ரீ டூவில் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுறதே இல்லை. ஓகேவா, ஸோ இந்த லோவும் அந்த லோவும் டிஃப்ரெண்ட்டு, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேவா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ஏபிகேன்னு போட்டதுக்கப்புறம் இதில் எதில் நான் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் டாப் ஆஃப் பேஜ் பிட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் இப்போது ஒரு கிளிக்கு 1000 ரூபாய் தரான், ஒரு கிளிக்கு 16,000 ரூபாய்க்கு தரான், 1000 ரூபாயிலிருந்து 16,000 வரைக்கும். ஸோ அப்போ இந்த கிங் ரூட் அப்படிங்கிற இந்த ஏபிகே தான் வந்து இவ்வளோ காஸ்ட்டுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து மந்த்லி சர்ச்சஸ் பாருங்கள் 2400 கிராஃப் ஏறி இறங்கிட்டு இருக்கு. இப்போ ஏறி இருக்கா என்னன்னு பாருங்கள். இதுக்கு வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை காப்பி பண்ணி டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், trends.google.com இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். கூகுள் ட்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், trends.google.com. இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணிவிட்டு இப்படி கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்தியாவாக இருந்துச்சுன்னா இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லையா வேர்ல்டு வைடு அப்படின்னா வேர்ல்டு வைடு கொடுங்க. ஸோ எங்கே போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள், மதகஸ்கார், அப்புறம் ஏமன், எத்தியோப்பியா, சீரியா, இங்கே தான் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த இது வந்து கிராஃபில் ஓகே பெட்டராக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி தெரிஞ்சுங்க. பாஸ்ட் 12 மந்த்ஸில் எப்படி இருக்குது, பாஸ்ட் 30 டேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கீவேர்டை இங்கிருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ கிங் ரூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த கிங் ரூட் எடுத்துகிட்டு போய் திரும்பவும் நீங்கள் எஸ்எம் ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். எஸ்எம் ரெஸ்ட்டில் இந்த கிங் ரூட்டுக்கு எப்படி இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறாங்க எஸ்சிஆர்பின்னு பாருங்கள். அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல போட்டு கிங் ரூட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, kingroot.app.net இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் சைட்டு கிடையாது, யாரோ ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து கிங் ரூட்டுங்கிறது வந்துட்டு இல்லை, இங்கே பாருங்கள் நம்மள மாதிரி ஒரு அப்டேட் மார்க்கெட்டை தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, கூகுள் ஆட்சன்ஸுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி விஷயம்னா இப்படி தான் நம்ம கேதர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கிரியேட் பண்ணிட்டு லேட்டஸ்ட் போஸ்ட்லாம் போட்டு கூகுள் ஆட்சன்ஸ் சப்போர்ட் வாங்கி சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரீயாக எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இந்த ஏபிகேக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபிட்னஸ் காஃபி பற்றி நீங்கள் எதாவது போட போகிறீங்கன்னா காஃபின்னு சொல்லி போடுங்க. இல்லை இதுக்கு பதில் வேறு ஏதாவது டெக்னாலஜி பற்றி போட போகிறீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு போடுங்க. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்டு வரும். அதில் எது பெஸ்ட்டாக அதிகமாக வருது, அதில் எது கேடி வேல்யூ கம்மியாக இருக்குது, எது ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி டொமைன் நம்ம கிரியேட் பண்ணலாமா, அப்புறமேட்டு நமக்கு ஏதாவது எக்ஸாக்ட் மேட்ச் டொமைனாக இருக்குமா, இதில் ப்ரீமியம் வெர்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு டொமைன் கிரியேட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. டொமைனை வந்து நீங்கள் கூகுள் டேடியில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, கூகுள் டேடியில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் வந்து எப்படி டொமைனை வந்து நம்ம ப்ளூ ஹோஸ்ட்டில் ஃப்ரீயாக வாங்குறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து நீச் ஃபைனல் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மெத்தடை செக் பண்ணி நீட்ஸ் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாத்துலேயுமே கிளியராக இருக்குங்க. அப்போ தான் வந்து நம்ம ப்ளூ ஹோஸ்ட்டில் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.